மனசுல நினைக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டிடுவேன். இதுல என்ன தயக்கம், என்ன எதை பேசுறதுன்னு ஒரு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னன்னா, நம்ம தமிழ் சூழல் வந்து எனக்கு பொதுவா ஒரு டிப்ரெசிங்கா இருக்கு. ரொம்ப அவநம்பிக்கையோட ரொம்ப எல்லை மீறின ஒரு விளிம்புல இருந்து குதிக்கிற மாதிரியான ஒரு ரொம்ப அவநம்பிக்கையோட ஒரு உச்சமா இருக்கு. அதோட குறியீடு மாதிரி எனக்கு சார்வாகனா தெரியல. இப்போ நான் தமிழ்ல ஃபிக்ஷன் எழுதுறதை நிறுத்திட்டு இங்கிலீஷ்ல நண்பர்களோட துணை கொண்டு அதை இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டு போற முயற்சியில ஒரு கடந்த 2 வருஷமா இருக்கேன். ஏன் இங்கிலீஷ்ல போகணும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, தமிழ்ல இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு தமிழ் படிக்கிறது இல்லை, தமிழ் புதினங்கள் எல்லாம் படிக்கிறது இல்லை, தமிழ் இலக்கியம் படிக்கிறது, படிக்க தெரியல. கடந்த 30-40 வருஷமா பள்ளிகள்ல, பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் கற்பிக்கப்படல. அவங்களுக்கு வந்து பிரெஞ்சோ, சமஸ்கிருதமோ, ஹிந்தியோ எடுத்துக்கிறதுக்கான சாய்ஸ் இருக்கு. என் பையனுக்கும் தமிழ் பேச்சு மொழி மட்டும்தான், அவனுக்கும் எழுதவோ படிக்கவோ தெரியாது. ஏண்டா அப்படின்னு கேட்டபோது, எனக்கு தமிழ்ல படிச்சா 35 மார்க் 40 மார்க் தான் கொடுக்குறாங்க, பிரெஞ்சுனா 95-98 கொடுக்குறாங்க, அதனால அவனை போட்டு நான் அமுக்க எடுத்துக்கலாம். எங்க வீட்டுல எல்லாருமே சுதந்திரமா தான் இருக்கும், அதனால யாரையும் கட்டாயப்படுத்துறதுலாம் கிடையாது. அதனால அவனுக்கும் தமிழ் தெரியாது. ஆனா அதை பத்தி ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மொழியை கத்துக்காமே அவன் PhD வரைக்கும் முடிச்சிடலாம், MBBS முடிச்சிடலாம், எல்லாம் கடந்தல எல்லாத்தையும் முடிச்சு கல்வியே முடிச்சிடலாங்கிற ஒரு சாய்ஸை வந்து இங்க கொடுத்துருக்காங்க அரசாங்கம். அதுவும் தமிழை வச்சே ஆட்சிக்கு வந்த கட்சிகள்ல அப்படிங்கிறதுலாம், இதெல்லாம் அரசியல் பேசாம எதுவுமே பேச முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது, சின்ன பசங்களுக்கு 20 வயசு பசங்களுக்குலாம் தமிழே தெரியாத நிலைமையில எவ்வளவு காலத்துக்கு வந்து ரகசிய கூட்டமாவே போட்டு 500 புத்தகமே நம்ம வந்து பிரசுரிச்சு, இதை வந்து நான் சார்வாகனோட ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறேன் மற்ற ரைட்டர்ஸ் எல்லாம் விட. ஏன்னா அசோகமித்திரம்லாம் இன்னைக்கும் கதை கேட்டா எழுதிட்டே இருக்காரு. ஆனா தமிழ்ல வந்து சார்வாகன் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வேற ஆசாமியே கிடையாது. ஏன்னா அவர் வந்து உலகம் பூரா சுத்தி இருக்காரு. வேற ஒரு துறையில, தொழுநோயை வந்து குணப்படுத்துற ஒரு துறையில டாக்டரா இருந்து அதுல பெரிய ஆய்வுகள்லாம் செஞ்சு உலகத்துல அவர் எங்கெங்கயோ போயிருக்காரு. அவரோட அதெல்லாம் எழுத்தா மாறி இருந்ததுன்னா இந்த உலகத்திலேயே அதிகமா எழுதின ஒரு ஆளா இருந்திருக்காரு. ஏன் எழுதலைன்னு கேட்டேன். குற்றம் சாட்டு, சமூகத்துக்கு ஒரு தீங்கு இழைச்சிட்டீங்க, இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்காம போயிட்டீங்க சொத்தெல்லாம் அப்படின்னு நான் வந்து குற்றம் சாட்டும் போது, யாருக்காக எழுதணும்? உங்க ஒருத்தருக்காக எழுதுனீங்கன்னா அப்படின்னு கேட்டேன். அதே கேள்விதான் நானும் கேட்டுக்கிட்டு இங்கிலீஷ்ல வந்து கடத்திக்கிட்டு இருக்கேன். யாருக்காக எழுது? அப்ப அவரோட கிராண்ட் டாக்டர் வந்து ஏதோ இங்கிலீஷ்ல கேட்டாங்க, இவரும் இங்கிலீஷ்ல சொன்னாரு. அப்போ என்கிட்ட ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, இதை பார்த்தா இருந்திருக்கணும், இதை பார்த்துருக்கணும் அப்படின்னாரு. இது அந்த பேத்தி மேல உள்ளது. என் பையனும் இருந்தான். எல்லா இளைய சமுதாயத்துக்கே வந்து தமிழ் வந்து ஒரு வந்து ஊடகமா, பேச்சு மொழியா, ஒரு கம்யூனிகேஷனுக்கான மொழியா, எழுதுறதுக்கான, அப்பா கூட உரையாடுறதுக்கான மொழியா, தாத்தா கூட உரையாடுறதுக்கான மொழியாக இது இல்லை. அதனால அந்த பெண்ணை பத்தி இங்க பிரச்சனையே இல்லை. அதுக்கான அந்த இடத்த நம்ம தான் அப்படிதான் ஆக்கியிருக்கோம், நம்ம தான் ஆக்கியிருக்கோம். இதை பத்தி யாருமே பத்திரிகையில பேசுறது இல்லை, வெளியில பேசுறது இல்லை, இதை பத்தி ஃபீல் பண்றது இல்லை. அசோகமித்திரன் வீட்டுக்கு போனா அவரோட பேச்சையும் அவர்கிட்ட இங்கிலீஷ்ல தான் கான்வர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவரு ஆனா அந்த ஒரு ஸ்மைலா, ஒரு பகடியா அதை பார்த்து சிரிக்கல. அவரு நார்மலா ரொம்ப நார்மலா தான் எடுத்துவார். ஆனா அவரு சார்வாகன் இந்த தாத்தா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கண்ணீர் விட்டுருப்பாருன்னு அவர் மனசுல நினைக்கிறத வெளியில சொல்லல.
சுருட்டு எழுத்தாளராக இருந்தது. ஒரு வீரனா அந்த மாதிரி ஒரு திருடனை பிடிக்கிற வேலையா இல்லாம சுருட்டு எழுத்தாளராக. அதுலயும் ரொம்ப இன்னும் தீவிரம் என்னன்னா தமிழ் சுருக்கெழுத்தாளராக இருக்காரு. அந்த தமிழ் சுருக்கெழுத்தாளராக இருந்ததுனால பெரியார், அண்ணா, இவரு எல்லாரோடையும் அவருக்கு வந்து, ஏன்னா அவரு இருந்து எல்லாம் சுருக்கெழுத்து அவரோட தயவு தானே எங்களுக்கு தேவை. ஸோ அதுல எல்லாருக்கும் பழக்கம். அது தவிர தமிழ் வந்து அவருக்கு உயிர் மூச்சு. ஒரு பெரிய ஒரு லைப்ரரி இருந்து தாத்தா கிட்ட அந்த புக்ஸ் தான் இப்ப என்ன வந்து படிக்க வச்சது. அதுதான் என்னுடைய ஆல்மானாக்கர் அப்படின்னு சொன்னாரு. ஒரு மாசம் தான் நான் பழகினேன். அது தீபாவளி நேரம். அப்ப அவரோட சிஸ்டர் வந்து இல்லை, அவரோட பிரதரோட ஒய்ஃப் வந்து ஸ்வீட் கொண்டாந்துட்டாங்க. எனக்கு கொடுத்துட்டு அடுத்த தீபாவளிக்கு நிச்சயம் இருக்குனான்னு தெரியல அப்படின்னாரு. ஐயோ, நீங்க 4-5 தீபாவளிக்கு இருந்து இன்னும் எழுதணும், உங்களுக்கு எழுத முடியலன்னு நீங்க சொல்லுங்க, நான் எழுதுறேன். வர்றேன். அவரு திருவான்மியூர், நான் இங்க மயிலாப்பூர், நான் வர்றேன். எழுத முடியல அப்படின்னு, நான் வர்றேன், நீங்க சொல்ல நான் எழுதுறேன் அப்படின்னு. அவ்வளவு அனுபவங்களையும் இந்த சமூகம் வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு கலன் இல்லாதனால, அவங்களுக்கு வாங்கிக்காதனால இந்த சமூகம் அவர் வந்து கொடுக்காம போயிட்டார். அது ரொம்ப எனக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கதைகள்லாம் படிக்கும்போது எனக்கு செக்காவை பத்தி புதுசான்னு சொன்னார். நம்ம இன்னொரு அவலமான நிலைமை என்னன்னா, இங்கிலீஷ்ல வந்து நமக்கு செக்காவெல்லாம் படிச்சிருப்பாங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கில் படிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில். செக்காவ் தெரிஞ்சதுக்கு சாருவாகன்னு தெரியல அப்படிங்கிறது தான் எனக்கு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு சைலண்டா ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஒன்று, அது மன உளைச்சல். என்னத்த பேசுறது, யார்கிட்ட பேசுறது? செக்காவெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். செக்காவை பத்தி புத்தகம் வந்தது. நிச்சயமா தாஸ்தோவ்ஸ்கி, டால்ஸ்டாய் அவங்களெல்லாம் விட பெரிய ஆள் தான். எனக்கும் அதான் கருத்து. எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு பெரிய புத்தகமே இருக்காரு. தொடர்ந்து அவர் வந்து ஒரு செக்காவோட ஒரு பிரச்சாரக்கனா மாறி சொற்பொழிவாக்கிட்டு இருக்காரு. புத்தகங்கள்லாம் வருது. ஆனா சாருவாகனை பத்தி நம்ம தமிழ் மொழியில எழுதியிருக்காரு. செக்காவை விட பெரிய ஆள். அதுதான் எனக்கு ரொம்ப வேதனைக்கான காரணம். இவர் வந்து செக்காவை விட பெரிய ஆளுங்க. நீங்க வந்து இஸ்லாமிய சொன்ன முடிவற்ற பாதை, பிருந்தாவனம் ஒரு கதை, குறுநாவல். அந்த பிருந்தாவனத்தை நான் நேற்று நைட்டு படித்தேன். நைட்டு ஃபுல்லா அதனாலதான் ஒரு மாதிரி கேரா இருக்கு. அந்த பிருந்தாவனம் கதையை படிக்கும் போது திரும்ப படித்தேன். அதனாலதான் நைட்டு ஃபுல்லா ஆயிடுச்சு. திரும்ப படிக்கும் போது இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால உள்ள வாழ்க்கைய எப்படி நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோம். இதை படிக்காத ஒருத்தர், இந்த பிருந்தாவனம், முடிவற்ற பாதை, இதெல்லாம் படிக்காத ஒருத்தரை நான் கொஞ்சம் கோபமா தான் சொல்ல வேண்டியது. எங்க அம்மா பேர் தெரியாது, எங்க அப்பா பேர் தெரியாதுன்னு சொல்ற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். யாரு பண்ணி எனக்கு எங்க அம்மா பேர் தெரியாது, அப்பா பேர் தெரியாதுன்னா அந்த மாதிரிதான் வந்து இந்த கதையை படிக்கலைன்னா அவங்களை நான் அப்படிதான் நினைக்க வேண்டியது. ஆனா இது உன்னோட முன்னோடி, உன்னோட மூதாதையரின் வாழ்க்கை, இது எனக்கு தெரியாது அப்படின்னா அப்புறம் வந்து அப்ப நம்மளுடைய கடமை என்னவா இருக்குன்னா, மிக நிச்சயமாக அடிக்கோடிட்டு சொல்லுவேன், படம் திறக்கிறது கிடையாது. பள்ளிக்கூடங்கள்ல படம் திறக்கிறதே கிடையாது. அவர் எப்பேற்பட்ட ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றதும் கிடையாது. அவரோட கதைகளை அங்க உட்காந்து ஒரு முடிவற்ற பாதை கதையை நான் படிக்கிறேன், எல்லாம் பசங்களா கேளுங்கடா அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் கொடுத்துருக்கோம். அது வந்து 3 கதைகளை தொகுத்து ஒரு படம் வந்து வேண்டவே வேண்டாம்னு எனக்கு படமே வேண்டாம். படம் இல்லை, அந்த உருவம் இல்லை, இந்த இதுல வச்சுட்டு போயிட்டாரு. அது ரொம்ப மினிமம். கடல்ல இருந்து ஒரு துணி எடுத்தா எப்படி, அவர்தான். அவர் வந்து கடல். என் வாழ்க்கையில ஒரு மேதைய பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அவர்தான். அவர் வந்து நிறைய பேச ஒரு மேதை பக்கத்துல
பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். எனக்கு சார்வாகன இந்த பேர் வந்து பல காலமா தெரியும். ஆனா படிச்சது அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான். அது ஒரு அவலம். என்ன பண்றது, வேற வேற வழி இல்லை. இப்படிதான் இருக்கு. ஏன்னா ரைட்டர்ஸா யாருமே அவர் பேரை சொல்லல. என்னோட சக எழுத்தாளர்கள் யாரும் அவர் பேரை சொல்லல. அப்போ இந்த பழுப்பு நிற பக்கங்கள்னு சொல்லி சுவிட்சர்ல நான் சொல்லுங்களெல்லாம் பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சார்வாகன் எடுத்தேன். என்னோட பழுப்பு நிற பக்கங்கள்ல முதல் நான் எடுத்தது சார்வாகன். இந்த முடிவற்ற பாதையை வந்து நம்ம படிச்சு ஒவ்வொரு பையன்ட்டையும் பெண்ணிட்டையும் சொன்னோம்னா இப்ப ராம்மோகன் ராவ் மாதிரியான ஆட்கள் வந்து உருவாக மாட்டாங்க. பத்திரிகையில எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ராம்மோகன் ராவ் ஒரு கிரிமினல், இந்த மாதிரி வந்து அப்படி உருவாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, ராம்மோகன் ராவ் எங்களோட அண்ணன், எங்க குடும்பத்துல இருக்கிறவரு, இவங்க குடும்பத்துல இருக்கிறவர், நம்ம ஆள் தான், நான் தான் அவருன்னு நினைக்கிறேன். அவரு தனியா நரகத்துல இருந்து அனுப்பப்பட்டிருக்காரா? நீங்களும் நானும் தான். ஏன்னா உங்க தம்பியோ அண்ணனோ MBBS ஆயிருப்பாங்க, டாக்டரா. அந்த டாக்டர் வேலையை மட்டும்தான் பாக்குறாரா? அது மட்டும்தான் சம்பாதிக்கிறாரா? சார்வாகன் சொன்னாரு, ஏன் சார் வாசல்ல ஒரு டாக்டர் சீனிவாசன் எல்லாம் போடல அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை பற்றி சொல்லும் போது நான் வந்து ஃபீஸே வாங்கினேன். கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்கலாம். நம்ம அதாவது மருத்துவ தொழில், இந்த உடம்ப சரி பண்றதோட வித்தை எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு காசு வாங்குறது அதர்மம்னு நினைக்கிற ஒரு ஜெனரேஷனை சேர்ந்தவர். அதுதான் காந்தியவாதம். அவர் கம்யூனிஸ்டா இருந்தாலும் அந்த வேல்யூஸ இந்த புத்தகங்கள் மூலமா, இந்த புத்தகத்தின் மூலமா, அவருடைய எழுத்துக்கள் மூலமா நம்ம கொடுத்துருக்காரு. அதுதான் முடிவற்ற பாதை. அந்த முடிவற்ற பாதை அப்படிங்கிற கதையை நம்ம படிச்சிட்டோம்னா நான் வந்து ராம்மோகன் ராவ் மாதிரி மாற மாட்டேன். ஒரு டாக்டர் சொன்னாரு, அவருக்கு வந்து ஒரு 6 நாள் வந்து படிப்பாரு அட்வான்ஸ்டு. அதுக்கு வந்து ஒரு 3 கோடி கொடுத்தா சீட்டு கிடைச்சிடும். ஆனா அவர்கிட்ட பணம் இல்லை. அதனால வந்து ஒரு 6 நாள் படிச்சுட்டு சண்டே மட்டும் போய் ஒரு பிரைவேட் கிளினிக்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சு அதுல வர காசை வச்சு மீதி சாப்பாடு சாப்பிட்டு படிச்சுட்டு இருக்காரு. அந்த தேர்வை எழுதுனா அவர் வந்து அமெரிக்கா போய் அந்த அட்வான்ஸ் ஸ்டடீஸை பண்ணலாம். அந்த வீட்டு வாடகை தனியா ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும், சத்தம் இல்லாத இடத்துல. ஒரு வீட்டு வாடகை ஒரு 8000 ரூபாய் கொடுக்கணும். அந்த மாதம் அவருக்கு பணம் வரல, ஒரு 8000 ரூபாய் வேணும். அப்போ அவருக்கு ஒரு பிரபலமான மருத்துவமனையில இருந்து ஒரு 20,000 ரூபாய் பணம் வந்துச்சு. அது எப்படி வந்திருக்குன்னு ஒரு விசாரிச்சு பார்த்தா, ஒரு 2 மாசத்துக்கோ 1 மாசத்துக்கோ முன்னால அவர்கிட்ட ஒருத்தர் வந்திருக்காரு. பிபி அது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்நார்மலா இருந்ததுக்கு மருந்து கொடுத்துருக்காரு. இல்ல எனக்கு வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க, எனக்கு வந்து இது இதெல்லாம் ஒண்ணு இல்லையா, மாத்திரை சரியா போடும், ரொம்ப நார்மலா தான் இருக்கு உங்களுக்கு. இல்ல நீங்க வந்து என்ன உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு இந்த மாதிரி டெஸ்ட்னு சொல்லி இது ஒன்று ரெஃபர் பண்ணுங்க. சரி எப்படி தோலா வந்து பணம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இவரு அவன் சொன்ன ஹாஸ்பிட்டல்ல ரெஃபர் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவருக்கு வந்து 20,000 ரூபாய் பணம். அந்த ஹாஸ்பிட்டல்ல அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 1.5 லட்சம் ரூபாய். சாதாரண பிபி 140 இருந்தது. அப்படி உயிரை பத்தி பயப்படுறோம், என்ன ஹார்ட் அட்டாக் சொல்லி வராங்க அவருக்கு. இப்படி இப்போ அந்த டாக்டர் சக மருத்துவர்கள்ட்ட கேட்கும்போது பல லட்சங்கள் வந்து இந்த மாதிரி ரெஃபர் பண்றது மூலமா வந்துருக்கு. அவர் சொன்னாரு, ஏன் வாங்குறாங்கன்னா இவரு 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க MBBS சீட் வாங்குறது. இப்படி போலீஸ் ஆகட்டும், ஒரு இடத்துல SI, இந்த பாரிஸ்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் SIக்கு நான் வந்து 50 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், அந்த இடத்துல எனக்கு போஸ்டிங். இப்படி வந்து ரொட்டேஷன்ல போகுது. அப்போ வந்து இதெல்லாம் ராம்மோகன் ராவ் இல்லையா? இந்த டாக்டர் நம்ம வீட்டுக்குள்ள தானே, நம்ம வீட்டுக்குள்ள பணம் சம்பாதி. எங்க வீட்டுலங்க
என்னை வந்து உருப்படாத நாயினே சொல்லி விரட்டி விட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளவு பிரபலமா இருந்தும் வீடு கட்டல நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல என் அண்ணன் தம்பி எல்லாரும் ரெண்டு வீடு கட்டிட்டாங்க. எப்படி கட்டினாங்க? இந்த டாக்டர் மாதிரி தான். இது லஞ்சம்னு ஒருத்தர் பாக்கெட்ல இருந்து அப்புறம் இல்லை, யாரும் ஒரு ரெஃபர் பண்றோம் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு அவ்வளவு. இதுதாங்க தர்மமா இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிதாமோன்ற லெவல்ல வந்து எதுவுமே தப்பு இல்லை. நம்ம குழந்தைகளுக்கே வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுனா என்ன? திருடு கொள்ளடிங்கிற மாதிரி தான். வேற என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்? இந்த பேப்பர்ல வந்து எனக்கு கிராங்கின்னு சொல்லுவாங்க இப்படிலாம் பேசுறதுனால. இந்த ஸ்கூல்ல ரிசல்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பல புகைப்படங்கள் இருக்கும். எனக்கு கிரிமினலோட போட்டோ மாதிரி. இவெல்லாம் யாரா? இவெல்லாம் தானே ராம்மோகன் ராவ். இவன் தானே டாப்ல போய் சீஃப் செக்ரட்டரி ஆகி ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆகி கொள்ளடிக்க போறான். ஒருத்தர் சொன்னா நான் 20 பேரை 20 குழந்தைகளை படிக்க வச்சுட்டு 20 கிரிமினலை உருவாக்கிட்டு இருக்கேன். அரசையா சொல்லி தருது இந்த கல்வி. நல்லா படி, பணம் சம்பாதி. ஒரு வேல்யூஸும் கிடையாது, ஒரு எத்திக்ஸுமே கிடையாது, ஒரு எத்திக்ஸும் கிடையாது. அவன் தானே வந்து நாய 3வது மாடியில தூக்கி போடுறான். யாரு அது? நீங்களும் நானும் தானே, நம்ம வீட்டு புள்ள தானே. 3வது மாடியில இருந்து நாயை தூக்கி போடுறது யாரு? அவங்க பேரண்ட்ஸ் யாரு? நம்ம தான். குழந்தை வந்து தூக்குல போட்டு அடிச்சு கொன்னு பண்றது யாரு? நம்ம பிள்ளைங்க தான். நிறைய பேப்பர்ல வர்றது கொஞ்சம் என்னமா நடந்துட்டு இருக்கு. ரோட்ல போயிட்டு இருக்கான், என் பையன் தான் போறான் யாரையும் இடிச்சிடறான், அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். போலீஸ் சொல்றாரு, ஒரு போலீஸ் அதிகாரி ஆக்சிடென்ட் ஆனாங்க, அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டவங்க உயிரோட இருக்கலாம், புத்துயிரா இருக்கலாம், செத்து கூட போயிருக்கலாம், கை கால் பிரச்சனை இல்லாம இருந்துக்கலாம். உடனடியா அவங்களுக்கு செய்ய வேண்டியது அவங்களோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும். எந்த ஆக்சிடென்ட்லயும் மொபைல் போன் கிடைக்கிறது. ஆக்சிடென்ட்ல மாட்டினவரோட மொபைல் போன் கிடைக்கிறதே இல்லை. அதுக்குள்ள உடனே தெரியுது. ஒரு படம் பார்த்தேன், ஆப்பிரிக்கன் படம். நம்ம ஊரு அரசியல்வாதிகள் மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து பணத்தை எடுத்து வந்து மக்களுக்கு வந்து அப்படி இறக்கிறாரு. இறக்கும் போது ஒரு காயின் வந்து உருண்டு ஓடுது. அப்படியே அந்த மக்கள்ல ஒருத்தன் ஓடி வந்து அப்பம் போது போலீஸ் வந்து அப்படி அமுக்குறான். பூசாக எடுத்து பார்த்து போலீஸ் அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அந்த மொபைல வந்து நம்ம பொதுமக்கள்ல பொதுஜனத்துல ஒருத்தன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸும் எடுக்கலாம். எங்கேயுமே மொபைல் வந்து நீங்க வந்து தொலைஞ்சு போச்சுன்னா அது வந்து உரியவர்கிட்ட போய் சேர்றதே இல்லை. அப்போ இந்த பொருள் வந்து ஒரு சீனத்து பெண் கேட்டா, எனக்கு உரிமை இல்லாத ஒரு பொருள், இன்னொருத்தரோட பொருள் இது. இந்த பொருளை என்னோட பாக்கெட்ல எடுத்து வைக்கிற மனோபாவம் எப்படி இந்தியர்களுக்கு வருது? ஒரு சீனத்து பெண்ணும் ஜப்பான் கேட்கிறாங்க. இந்த பொருள் இது என்னோட, இதை எடுத்து, இதுதான் நம்ம கல்வி சொல்லி தருது. அபகரி, திருடு, மேல போ, வீட கட்டி. ஆனா இந்த முடிவெற்ற பாரு என்ன சொல்லுது? அவருக்கு வந்து பொண்ணு வயசுக்கு வந்துட்டா பாவாடை சட்டை வாங்கணும். அப்புறம் மூத்த பொண்ணு பிரசவத்துக்கு வந்துட்டா அந்த பிள்ளைக்கு வந்து செலவு பண்ணணும். ஒரே பொண்டாட்டியோட பிடுங்கல் வேற. ரொம்ப அப்படியே அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படியே வர்ணிச்சிருப்பாரு. முன்னாடிலாம் போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்தா மோர் கொடுக்கும். அது ஏன்னா சைக்கிள்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து அப்படியே சைக்கிள் வச்சுட்டே வரணும். அது ஒரு ஓட்டா சைக்கிளா இருக்கும். அதுல ஒரு ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 6 மாசமா அவர் வந்து எதையாவது டயர் மாத்துறதுக்கு அது பெரிய பிரச்சனை. இப்போ வந்து பைக் மாதிரி சைக்கிள்லாம் வந்துச்சு. அங்க இருந்து வந்து அந்த அனுப்பணும்னு செத்து போயிட்டான், வாங்குற ஒரு கிழமையும் செத்து போயிட்டான், பணத்தை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்றான்.
இவருக்கு என்னன்னா ஒரு க்ஷணம் எடுத்துக்கலாம்னு தோணிடும், எடுத்து அவனும் நம்மளும் எடுத்துருவாரு. அப்பதான் அவர் வந்து கையெழுத்து போடுவாரு, எழுதுவாரு, சொல்லிட்டு அப்படியே நடந்தே போவார். இது சைக்கிள் அந்த முடிவற்ற பாதையில அப்படியே போயிட்டு இருப்பாரு. அத வந்து ஒரு காந்தியவாதத்துல அப்படியே அந்த காந்திய அந்த காலத்து சுதந்திர போராட்டத்துல அப்படியே அந்த அந்த வேல்யூஸ்ல வாழ்ந்தவன் தான் இந்த மாதிரி எழுத முடியும். அதான் இது வந்து நமக்கு அவர் கொடுத்த கொடை, அவர் நமக்கு கொடுத்த சொத்து. அந்த டாக்டர் வந்து நம்ம கொடுத்த சொத்து. இன்னைக்கு வந்து என் பையனுக்கு வந்து பல பெண்கள் பார்த்தோம். இந்த காலத்துல பெண் கிடைக்கிறது தானே பெரிய விஷயமா இருக்கு. அவன்கிட்ட சொன்னேன், லவ் பண்ணிக்கடா எனக்கு சொல்லுவாங்க. அவனும் அது பண்ணல. முன்னுதாரணமா நானே பண்ணிருக்கேன் அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ண. அதுவும் ஒரு முன்னுதாரணமா நம்ம செய்யறதுக்கு நேர் எதிராக பையன் செய்யணும். நம்ம என்ன செய்யணுமோ அது நேர் எதிராக செய்யணும். நமக்கு தமிழ் படிக்கிறோமா, அவன் தமிழே கிடையாது. இப்படி வந்து பொண்ணே கிடைக்கல. 29 வயசாயிடுச்சு. இன்னைக்குதான் வந்து பம்பாயில இருந்து மராட்டிக்காரங்க சாயந்தரம் கிளம்பிடுவாங்க. 10:30 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் வந்து இங்கே டாட்டா சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா எங்க அப்பனோட நினைவு நாள் தான் இது அப்படின்ட்டு சொத்து கொடுத்துட்டான், சொத்து. அப்போ இந்த சொத்தை வாங்கி நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த முடிவற்ற பாதையை படிச்சிருந்தா ராமன் அந்த ராவ் வந்து இந்த வேலையை பண்ணிட்டு வர அவர் என்ன சந்தோஷத்துல இருக்காரு. ராமன் மோகன் ராவ் பேரை விட்டுருவோம். பல பேர் 60 வயசுல இன்னும் 6 மாசத்துல ரிட்டையர் ஆக போறவரு என்ன எதுக்காக போறாங்க, என்ன இந்த பணத்தினால என்ன சந்தோஷம்? இந்த கேள்வியை வந்து நான் வந்து வாழ்க்கையா பணமா அப்படிங்கறத வந்து அப்படி ஒரு இரட்டை பைனரியில வைக்கிறேன். வாழ்க்கை பத்தி தான் இது சொல்லுது, பணத்தை பத்தி தான் நம்ம கல்வி அமைப்பு சொல்லுது, பேப்பர்ல வர நியூஸ் எல்லாம் அதை தான் சொல்லுது. பணம் சம்பாதி என்ன வேணா. அப்புறம் அப்ப வந்து சந்தோஷம் போயிடுது. அவர் வந்து இப்ப ஜெயில இருக்காரு. நிறைய பேர். அப்போ கல்வி இல்லாத ஒரு கூட்டத்துல வந்து மிஷ்கின் சொன்னாரு, 2 old men வந்து டால்ஸ்டாய் எழுதின கதை, 2 கிழவர்கள். அந்த கதையை படிச்சோம்னா அந்த ராம்குமார்ங்கிற பையன் வந்து அந்த பொண்ணை கொண்டு இருக்க மாட்டான். முன்ன பார்க்கல, உலகத்துல கொலையே நடக்காது அப்படின்னு உண்மைதான். இந்த 2 old menங்கிற கதையை படிச்சா உலகத்துல வன்முறையே இருக்காது. அந்த டால்ஸ்டாய் எழுதின 2 old men மாதிரிதான் இந்த எல்லா கதைகளும். ஆனா மிஷ்கினுக்கு யார் சொல்றது, இந்த உன்னோட அப்பனை படிச்சு பாரு, எல்லாம் வந்து எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு இருக்கோம். அதுதான் சொன்னேன். டால்ஸ்டாய் தெரியுது, டாஸ்டோவ்ஸ்கி தெரியுது, செக்காவ் தெரியுது, சாருவாகனா தெரியல. இப்ப நான் வந்து செக்காவை விட ஒரு பெரிய ஆளுன்னா அதை வந்து ஒரு ஸ்பீக்கிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க. நானும் இப்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். அதனால நம்ம வந்து எனக்கு வந்து இதெல்லாம் நண்பர்களா இருந்தாலும் ஜெயவதாஸ் ஜிப்சாமினா அடிக்கடி போன்ல பேசி அவர் வந்து அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருப்பேன். மலை மேல ஏறும்போது ஆக்சிஜன் கொடுப்பாங்களா, அது மாதிரி நான் அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருந்தாலும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. எத்தனை நாளைக்கு வந்து இங்கிலீஷ் மூலமா நார்வேஜியன், ஜாப்பனீஸ் ரைட்டர் இவங்களெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல வந்து தமிழுக்கு கொண்டு வந்து எவ்வளவு காலத்துக்கு படிக்குது. அந்த ஆட்களையே படிச்சுட்டு இருக்கிறது. இங்க உள்ள ஆட்களை இப்ப சாருவாகன் மாதிரியான ஒருத்தரை இங்கிலீஷ்காரன் ஏன் வந்து இங்கிலீஷ்ல படிக்கிறவன் நார்த் இந்தியன் அல்லது யூரோப்பியன் ஏன் இதை எப்ப படிக்கிறது? என்னோட நாவலை வந்து நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இது வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். ஒரே ஒரு நாவலுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. ஒரு ஃபுல் பிரைட் ஸ்காலர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, பண்ணியிருக்கு. அந்த டெக்ஸ்ட் வந்து போதுமானதா இல்லை, ஆங்கிலம் தான் ஆனா போதுமானதா இல்லை. ஒரு எடிட்டர்கிட்ட கொடுத்தேன், அவங்களுக்கு பணம், அதுக்குள்ளேயே 3 லட்சம் ஆயிடுச்சு. அந்த டெக்ஸ்டும் வந்து எனக்கு பூரணமா திருப்தியா இல்லை.
தமிழோட நுவான்சஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆகுது, போகுது, தப்பா இருக்கு சில இடங்கள்ல. இப்போ ஒரு நண்பரை பிடிச்சி ஃபைனலா வந்து அவருக்கு வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து அப்படியே அத்துப்படி. அவர் வந்து அதை ஏன் இதை சொல்றேன்னா, தமிழ்ல வந்து ஜெயதேஷ் சில குறிப்புகள் ஒரு கிளாசிக், மாடர்ன் கிளாசிக் அப்படின்னு பலரும் சொல்றாங்க. நான் என்ன நினைக்கிறேன், முக்கியம் இல்லை, 30 வருஷமா அது ஒரு மைல் ஸ்டோன். 30 வருஷம் கழிச்சு அதை வெங்கடாச்சலபதி டிரான்ஸ்லேட் பண்ணாரு இங்கிலீஷ்ல. இந்த டிரான்ஸ்லேஷன் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்ரி பின்டோ, நார்த் இந்தியன், இங்கிலீஷ்ல எழுதிட்டார். எப்படி குப்பைன்னு தனித்தனியா பேசேஜா சொல்லியிருக்காரு ஹிந்து. ஜெர்ரி பின்டோ ஒரு பிரபலமான இங்கிலீஷ் ரைட்டர், பாம்பேல இருக்காரு. அவருக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு இந்த நேரத்தில். அப்போ நம்ம பேராசிரியர்கள் எழுதுற இங்கிலீஷ் இல்லை. அப்ப நம்ம வந்து தமிழையும் விட்டுட்டோம், இங்கிலீஷும் தெரியல. இல்லைன்னா ஒரு பேசேஜ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க, பண்ணி கொடுங்க, பேர பிள்ளைங்கெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் எழுத தெரியாது, இங்கிலீஷ் எழுத தெரியாது, சேலங்க சொல்றோம். கொஞ்சம் தள்ளி தனக்கு முதுகுப்புறத்தை காட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிற தன் தாய் பூங்காவனத்தை பார்க்கிறான். அவருடைய பரிதாபகரமான பரட்டை தலையும் முண்டும் முடிச்சுமான தோளும் கையும் கருத்து உலர்ந்து வரி வரியாக சாட்டை தழும்புகள் போல விலா எலும்புகள் தெரிய நடுவே வாய்க்கால் வெட்டிவிடப்பட்டிருக்கிற முதுகும் அதன் குறுக்கே விழுந்து கிடக்கிற அழுக்கேறிய சிவப்பு சேலையும் அவனுக்கு பட்டு போய் கொண்டிருக்கும் வேல மரத்தை நினைவு மூட்டுகிறது. தான் ஏறாத மரம் இல்லை, இறங்காத கிணறில்லை, பழம் திருடாத தோட்டம் இல்லை. அப்போதெல்லாம் அந்த ஆனந்தங்களை உடன் அனுபவிக்க யசோதாவும் கூட்டாளியாக இருந்தாள். யசோதாங்கிறவ அவனோட தங்கச்சி. ஆனால் இப்போது அவள் தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறாள். அவளோட முதல் பிரசவம். டெல்லியில இருக்கிறவ கிராமத்துக்கு வந்துடணும், அம்மா காரி ஒரு லெட்டர் போட்டான் இங்க வாடின்னு சொல்லிட்டு. அதனால டெல்லியில இருந்து நிறை மாதமா கர்ப்பிணியா இங்க வந்துட்டா. 3 நாள் டிராவல் பண்ணி தான் தேடி கண்டுபிடித்து கல்யாணம் செய்து வைத்த மாப்பிள்ளை குத்துக்காலிட்டு குத்துக்கள் போல குந்தி கிடக்க கடிதம் எழுதி பெண்ணை பேறு காலத்துக்கு ஆசையோடு வரவழைத்த தாயார் பட்டு போன மரம் போல வற்றி செயலற்று வறண்டு கிடக்க தங்களை தோள் மேல் தூக்கி வைத்துக் கொண்டு திருவிழாக்களுக்கு இட்டு சென்று கைமுறுக்கும் சேமியா பாயசமும் வாங்கி கொடுத்து ராக்காலத்தில் தான் ஆப்பிரிக்காவில் நெட்டாலத்தில் டர்பனில் துரை வீட்டில் தோட்ட வேலை செய்த காலத்தில் செய்த வீரதீர செயல்களை கதைகளையாக சொன்ன தகப்பனை கிளம் மேலிட்டு இன்னது நடக்கிறது என்ற முழு உணர்வும் இல்லாமல் கோமாளி போல் தலையை ஆட்டி கொண்டு உட்கார்ந்திருக்க, சின்ன வயசில் சண்டை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி ஏரியிலும் குளத்திலும் ஒன்னாக துளைந்து விளையாடி இந்த துளைந்து விளையாடிங்கிற வார்த்தையா இருந்தால் தெரியுமா? துளைந்து விளையாடி சிப்பாயாக போனதுன்னும் பணம் அனுப்பி படிக்க வைத்து பிறகு ஆண் துணையும் பார்த்து சேர்த்து விட்ட அண்ணனும் ரெக்கைகள் அறுபட்ட ஜடாயு போல வெளியே செயலிழந்து கிடக்க, யார் அண்ணன் வந்து ரெக்கைகள் அறுபட்ட ஜடாயு போல வெளியே செயலிழந்து கிடக்க 4 நாளா யசோதா உள்ளே தனியாக தான் மாத்திரம் போராடி கொண்டிருக்கிறாள் என்ற நினைப்பு வந்ததும் அவன் மன அமைதி கல்லெறிந்த குளத்து சூரியன் போல சுற்று ஊராக சிதறுகிறது. ஒரு பேராகிராஃப். என்ன தமிழ் இத வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ற அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தம்பிங்களா? அப்ப இங்கிலீஷும் தெரியாம தமிழும் தெரியாம ஒரு சமூகத்தை வந்து நம்ம இப்ப யூரோப்ல போய் பார்த்தோம்னா, நீங்களாம் யூரோப் நிறைய டிராவல் பண்றீங்க. யூரோப்ல போய் பார்த்தா இப்போ ஒரு பிரெஞ்சுக்கார பிள்ளைய எடுத்துக்கிட்டோம்னா, 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைய எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு வந்து பிரெஞ்சு நல்லா தெரியும். பாரிஸை பத்தி அவன் ஒரு பிரெஞ்சுல தன்னோட தாய்மொழியில ஒரு பக்கத்துக்கு எழுதி காமிக்கிறான். ஸ்பானிஷ் தெரிஞ்சுக்கு,
2-3 மொழிகள் தெரிஞ்சிருக்கும், போர்ச்சுகீஸ் கூட கூட தெரிஞ்சிருக்கு. இப்படி 3 மொழிகள் வந்து அவனுக்கு மொழி அறிவு வந்து ஊட்டுறாங்க. நம்ம வந்து எந்த மொழி அறிவும் இல்லாம வெறும் தொழில்நுட்ப கல்வியை வச்சுக்கிட்டு, தொழில்நுட்ப கல்வியில வந்து ரொம்ப பிரமாதமா இருக்காங்க. இப்ப எல்லாரும் சொல்றாங்க, முன்ன மாதிரி பசங்க எல்லாம் இல்ல, ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்காங்க, கூப்பிடுங்க என்கிட்ட உட்கார சொல்லு, நான் சொல்றது ஏதாவது அவனுக்கு புரியுதான்னு சொல்லு. ஒண்ணுமே நான் சொல்றத என்ன சொல்றானே விளக்கவே இல்லை அவனுக்கு. நான் பேசுறது புரிய மாட்டேங்குது. என்ன பேசுறீங்க அங்கிள், என்ன பேசுறீங்க அங்கிள், ஏதோ அவனுக்கு வந்து நான் சொல்றதே விளங்கல. ஆனா அந்த ஆப்பிள் போன்ல ஏதாவது டவுட்னா கூட பயங்கரமா எங்கேயோ போறாங்க. இப்படி குழந்தைகள்ல இருந்து வர்ற அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து ஒண்ணு ஸ்மாஷ் பண்ணி அனிகுலேட் பண்ணிட்டு நம்ம வந்து வேற 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 படிக்கிறது வந்து எவ்வளவு துன்பப்படுறாங்க தெரியுமா பசங்கள்லாம். 10ஆம் கிளாஸ் 9, 10, 11, 12 4 கிளாஸ்லயும் அது துன்பத்தோட எல்லையில அப்படியே கொலை வெளியில போறாங்க. அவங்கதான் அந்த நாயெல்லாம் தூக்கி போறாங்க. என்ன கொலை வெளியில போறாங்க. அப்படி படிக்கணும். எங்க அப்பா அம்மா படின்னு சொன்னதே கிடையாது. ஒரு ஆண்டு அப்பெல்லாம் அந்த போட்டி கிடையாது. இப்போ அந்த மாதிரி இப்போ வந்து அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த புத்தகம் பூராவுமே இந்த மாதிரியான ஒரு டென்ஸ் அப்படியே அவர் வந்து ஒரு பெரிய, அதாவது ப்ரொஃபஷனலான அசோகமிட்டர்னா ப்ரொஃபஷனல் ரைட்டர், பாண்ட் ரைட்டர். அவர் எழுதுறத பத்தி எனக்கு வந்து ஆச்சரியமே இல்லை. இவர் வந்து ஒரு நான் ரைட்டர். இவ்வளவுக்கும் நான் என்ன சொல்றேன், இவர் ஒரு நான் ரைட்டர். ஏன்னா ரைட்டரோட அடிப்படை குணாம்சம் என்ன தெரியுமா, மனிதாபிமானத்தை கொண்டு. ஏன் சொல்றேன்னா, நீங்க இது ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். என்ன சொல்றாரு சார்வாகன், என்கிட்ட வந்து 10,000 கதை. ஒரு கதை சொன்னார், 10,000 கதை. அந்த 10,000 கதையும் 10,000 இண்டிவிஜுவல்ஸோட ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம். நான் அந்த 10,000 கதை அவர் எனக்கு இந்த இண்டிவிஜுவல்ஸ் முக்கியம் இல்லை, ஒட்டுமொத்தமான சமூகமும் ஒரு கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வருஷங்களும் தான் எனக்கு முக்கியம். ஆனா இவரு இந்த குப்புசாமி அப்படிங்கிற ஒரு பேஷண்டோட தனிப்பட்ட வாழ்க்கையை நான் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால எழுதக்கூடாது இல்லையா அப்படின்னு அப்படி ஒரு ரைட்டர் நினைக்க மாட்டான். அவரு நினைக்கிறார். அப்போ அவர் வந்து பேசிக்கலி அவர் டாக்டர் தான். ஆனா அசோகமித்திரன் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டருக்கு இருக்கிற ஒரு அதே என்ன சொல்றது, மொழி திறமை, கிரியேட்டிவிட்டி அவர்கிட்ட இருக்கு. அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் அங்க இருந்து படிச்சு தான் வந்தேன் அப்படிங்கிற. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை கூட, ஒரு சென்டென்ஸ் கூட இங்கிலீஷ் தெரியாம இருக்கிற நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு 2-3 நாவல் இங்கிலீஷ்ல போயிடுச்சு. ஒரு நாவலை வந்து 0 டிகிரிங்கிற நாவலை இங்கிலீஷ்ல போனதுனால ஜே சில குறிப்புகளை வந்து ஒதுக்குறாங்க. அது மாடர்ன் கிளாசிக்னு சொல்ற ஒரு நாவலை ஜெர்ரி பின்டோ. ஆனா 0 டிகிரிய இந்தியாவில் எழுதப்பட்ட 50 சிறந்த புத்தகங்கள்ல ஒண்ணுன்னு வந்திருக்கு ஆர்த்தர் காலேஜ்ல. காரணம் டிரான்ஸ்லேஷன் தான், சரியான டிரான்ஸ்லேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த புத்தகத்தை வந்து தமிழ் தெரிஞ்ச ஆங்கிலேயர், இப்ப என்ன டிரான்ஸ்லேஷன்ல இன்னொரு என்ன பிரச்சனைனா, ஜி குப்புசாமியோட டிரான்ஸ்லேஷன் ஏன் நல்லா இருக்குன்னா, அவர் வந்து தமிழை வந்து ஒரு கிரியேட்டிவான மொழி அவர்கிட்ட இருக்கு. அவர் வெறும் தமிழ் ஸ்பீக்கிங் ஆள் இல்லை, ஒரு கிரியேட்டிவ் தமிழ் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா இலக்கியம்லாம் அவர் இலக்கியம் உள்ள வாங்கிட்டாரு. அப்போ நம்ம வந்து அமெரிக்கால எங்கேயாவது வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன கூப்பிடாம அங்க வந்து யூனிவர்சிட்டியில மொழியில வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, மாடர்ன் லிட்ரேச்சர் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டு, வெறும் மொழி வல்லுநெல்லாம் இல்லாம மாடர்ன் லிட்ரேச்சர் படிச்சவன், வில்லியம் பரோஸ் தெரிஞ்சவனை, கேத்தி ஆச்சர் தெரிஞ்சவனை கூப்பிட்டு, நம்ம வந்து ஒரு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல, அதை கொடுத்து இதை சரி பண்ணுடா அப்படின்னு எடிட் பண்ணுன்னு சொல்லலாம். அப்படி கேட்டான் ஒரு எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கன் 5 லட்சம் ரூபா கேட்டான். டாலர்ல தான் நான் 5 லட்சம் ரூபாய் முடியாதுப்பா அப்படின்னு.
கடைசியில் பார்த்தா எனக்கு இப்போ 5 லட்சம் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு 1-2 கதைகளையாவது நம்ம இங்கிலீஷ்ல எடுத்துட்டு போனா கொண்டாடுவாங்க. அங்க உள்ள எந்த அளவுல கொண்டாடுவாங்கன்னா, ஒரு யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெயிண்டர் ஓவியர் சைனாவில இருந்து லண்டன் போகும்போது பிரிட்டிஷ்காரர் அவருக்கு யாரோ இந்த 0 டிகிரி நாவலை படிச்சு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஃப்ளைட்ல ஒரு படிச்சுட்டு போயிரு. அவர் நேராக லண்டன்ல போயிட்டு எனக்கு ஒரு மெயில் போட்டுருக்காரு. நீங்க வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட் ரிவ்யூ ஏஷியாங்கிற ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆர்ட் மேகசினோட எடிட்டர். எங்க பத்திரிகைக்கு நீங்க காலம் எழுதணும். எனக்கு ஓவியம் பத்தி எதுவுமே தெரியாது, ஜெனரலா எழுதுங்க. அந்த பத்திரிகை அனுப்பி வச்சிருந்தாரு. அது எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு பத்திரிகையே வந்து ஒரு 500 ரூபா இவ்வளவு பெருசு இருக்கு குவார்டர்லி. அதுல எல்லாமே ஓவியத்தை பத்தியும் கவின் கலைகளை பத்தியும் தான் இருக்கு. சினிமாவை பத்தி கூட இருக்கு. அதுல எப்படி நீ ஜெனரலா எது வேணாலும் எழுதுங்க. அப்படி ஒரே ஒரு புத்தகம் இம்ப்ரெஸ் பண்ணுது. நான் ஒண்ணுமே கிடையாது இங்க. அசோகத்தினோடையும் சார்வானோடையும் கம்பேர் பண்ணும்போது இவங்கெல்லாம் ஜீனியஸ். அவங்களுக்கு தெரிஞ்சதுல கோடியில ஒண்ணு கூட எனக்கு தெரியாது. நான் சும்மா அவையடக்கத்துக்காக சொல்லுவேன். அப்போ இவங்களோட ஒர்க் எல்லாம் இங்கிலீஷ்ல போனிச்சு எங்க போய் நிக்கும், அதுக்காக சொல்றேன். ஸோ இப்ப தஞ்சை பிரகாஷ் இந்த தாடி வச்சிருக்காரு, மிஷன் தெரு. அவரு வந்து உயிரோட இருந்த வரைக்கும் அவரை வந்து ஒரு ரைட்டராகவே யாருமே கன்சிடர் பண்ணல. யாருமே வந்து அவரை பத்தி எழுதல. இப்ப செத்து போன பிறகு 4 பேர் சொல்லவும் ஒரு 40 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சார்வாதன் ரைட்டர்ஸுக்கு இடையிலேயே ரொம்ப அன்னோன் ரைட்டர், யாருமே சொல்லாத. இப்ப என் மேல கூட நிறைய பேர் போச்சுக்கிறாங்க. இப்ப நீ தான் பெருசா புதுசா கண்டுபிடிச்சியா, நீ ஏன் லேட்டா ஆகுது, ஓகே ஃபைன், ஏன் சொல்லலை இது வரைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம ஆங்கிலம் தெரிஞ்சவங்க வந்து இதை 1-2 கதைகள், இந்த முடிவற்ற பாடு, பிருந்தாவனம், அப்படி வந்து அந்த கதைகளை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை நேட்டிவ் ஸ்பீக்கர் வந்து எடிட் பண்ணி, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஜே சில குறிப்புகளில் என்ன தப்பு நடந்து போச்சுன்னா, சலப்பத்தி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் அதை சரி பண்ணி என்னோட நாவல 0 டிகிரிய ஒரு அமெரிக்கன் எடிட் பண்ணும். அவரோட பேரை கோ டிரான்ஸ்லேட்டரா போட்டுட்டோம். அது மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கரும் அது பண்ணாங்கன்னா, சார்வாகனை வந்து தமிழனுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, இங்கிலீஷ்காரனுக்கு வெளியில ரஷ்யாவில், ஜெர்மனியில, பிரான்ஸ்ல நம்ம ஆள் வந்து நம்ம பேர் வந்து தெரியணும். ஏன்னாங்க ஒரு பிரெஞ்சு ரைட்டர் இங்க வந்தாருங்க. அவர் வந்து 2 பிரெஞ்சு புக் தான் எழுதியிருக்காரு. ஆனா அவரு 6 மாசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இங்க சொல்லிட்டாங்க, அந்த புக்கை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க உள்ளவங்கலாம் ஜெராக்ஸ் எடுத்து பிரெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இங்க காலேஜ்ல, இங்க மெட்ராஸ்ல உள்ள அத்தனை காலேஜ்